தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு பதிவாகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களில், வட தமிழகம் அநேக இடங்களிலும், தென் தமிழகம் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. கிழக்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் மிதமான முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்து வரும் நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மீண்டும் மழை தீவிரமடைய அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு நீலகிரி மாவட்டம் 30 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் 16 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அரியலூர் மாவட்டம் 15 சென்டிமீட்டர், விழுப்புரம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம், திண்டுக்கல், கரூர், கடலூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சிவகங்கை, பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் இனி 3 நாட்களுக்கு மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி முதல் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். குறைந்தபட்ச வெப்பநிலையானது நாமக்கல் மாவட்டத்தில் 17.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. 18ஆம் தேதி முதல் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி 3 நாட்களுக்கு மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகம் முழுவதும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது இனி 3 நாட்களுக்கு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.